5 தொடங்க இருக்கிறோம். ஏற்கனவே 4 பார்த்துட்டோம். விநாயகர் அகவல்ல கவி புலமை அதிகம் பெற்று ஞான நூல்களில் ஒன்றுதான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் அவ்வை பிராட்டியார் அவர்கள் அருளிய விநாயகர் அகவல். அவ்வை பிராட்டியார் அவர்கள் இயற்றிய இந்த விநாயகர் அகவல் என்ற அந்த பாடலினுடைய வரிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப சாதாரண சொற்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. எளிமையான சொற்கள், தமிழ் சொற்கள். ஆனா அது உள்ள அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ள போகுது, ஆழ்ந்து போகுது. அதைத்தான் நம்ம இப்ப அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அதாவது இந்த விநாயகர் அகவல் என்ற இந்த பாடலின் மூலம் விநாயக கடவுளிடம் என்ன வேண்டும் என்பதை அவ்வை பிராட்டியார் கேட்டு பாடலில் கேட்கிறார்களோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பொதுவாகவே விநாயகர் அகவல் என்பது ஞான நூல் அல்லவா? ஔவையாரும் ஞானம் பெற்று இறைநிலை எய்த வேண்டும் என்பதே இதனுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டு செல்கின்றார் இப்பாடலில். இனி வரும் பாடல்கள் ஒரு 15 வரியிலிருந்து பார்த்தீங்கன்னா 3 பகுதியில் 4 பகுதியில விநாயகரனுடைய பெருமைகளையும் அவனுடைய உருவம் தன்மைகளையும் தான் பற்றி கூறியிருப்பாங்க. யானையின் உருவம், அதை பற்றிய தன்மை. நம்ம யானையை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அது எப்படி என்னன்னு சொல்லியிருக்கோம். இனி வரும் பாருங்க, அந்த விநாயகர் அகவலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை சொல்களும் அவ்வை பிராட்டியார் வேண்டுகின்ற அத்தனை வேண்டுதலும் எதை பத்தினா தனக்கு ஞானம் கிடைக்க வேண்டும். அந்த ஞானத்துக்கு என்ன முறையான செய்கைகளை நாம் செய்ய வேண்டும், அதுக்கு எனக்கு ஆதரவு கொடு, எனக்கு உபதேசம் கொடு என்றுதான் இந்த இனி வரும் அந்த கிட்டத்தட்ட 20 வரி போச்சுன்னா 50 வரிகள் அதுலதான் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியமானது. இனிமேல் அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த செயலை பார்ப்போமா? 5வது பகுதியாக பிரிக்கப்பட்டது. குரு வடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடா யுதத்தால் கொடுவினை களைந்தே ஓட்டா உபதேசம் புகட்டியன் செவியில். அதோட இந்த 5 வரியை பார்க்க போறோம். குரு வடிவாகி குவளையம் தன்னில்ங்கிற ஒரு வரி, திருவடி வைத்து திறமிது பொருள் என அது ஒரு வரி, வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி அது ஒரு வகையே வரி, 3 வரி, கோடா யுதத்தால் கொடுவினை களைந்தே அது ஒரு வரி, ஓட்டா உபதேசம் புகட்டியன் செவியில். செவியில்ங்கிறது ஒரு தொடரா நிறுத்தியிருக்காங்க, எச்சமா நிறுத்தியிருக்காங்க. ஆனா நம்ம இந்த 5 வரிகளை பார்க்கும்போது அதுல கேட்டு மனசுல பதிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாடலை நீங்க ஈஸியா 2 தடவை படிச்சாலே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிவிடும். குரு அப்படின்னாலே ஆஷான் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் நம்மிடம் கருணை காட்டினால்தான் நாம் முக்தி பெறுவோம் என்பதற்காக குருவின் கருணை முக்திக்கு அடிப்படை என்று அமைகிறது. இறை சினந்தால் குரு நம்மை காத்து நிற்பார், குரு சினந்தால் இறையாலும் நம்மை காப்பாற்ற இயலாதுன்னா குரு மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தை தான் கடைசியில் வைப்பாங்க. குரு அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். இப்போ இப்படிப்பட்ட இந்த பெருமையான குருவை இந்த இடத்துல அம்மா என்ன அவ்வைய பிராட்டி என்ன போட்டிருக்காங்கன்னா, குரு வடிவாகி அப்படின்னா இவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த குரு எந்த வடிவில் அவர் இருக்கணும் அப்படிங்கறத அந்த அம்மா வரையறுக்கிறாங்க பாருங்க. அதனாலதான் இந்த ஔவையார் என்ன சொல்றாங்க, குரு வடிவாகி, அந்த மாதிரி வடிவம் கொண்ட குரு வடிவாகி விநாயகர் பெருமன் அப்படி சொல்றாங்க அவங்க. குவளையம் தண்ணீர், குவளையம் அப்படின்னாலே இப்புவியில், இந்த பூலோகத்தில், திருவடி வைத்து அப்படிங்கிற அந்த வார்த்தை, திறமிது பொருள் என. முதல்ல திருவடினா என்னன்னு பார்ப்போம். திருவடி என்பது மேன்மை தாங்கிய இறைவனுடைய பாதங்களை வணங்குவது, பூஜிப்பது, ஆராதனை செய்வது போன்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுது இறைவனுடைய கால் பாதங்களை வைத்து தனக்கு என்ன வேண்டுமோ அதை அந்த பாதங்களில் இருந்து அவனை அதை பூஜித்தவன் வேண்டுவதுதான் திருவடி. அந்த இடத்துலதான் அந்த திருவடி பயன்படுது. இந்த இடத்துல அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஔவையார் அம்மா திருவடி வைத்துங்கிறாங்க. அப்ப திருவடியை எங்க கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கறத நம்ம இங்க முறை. அப்ப திருவடியை எங்க கொண்டு போய் வைக்கணும்னு இந்த பொருளை கேட்கிறாங்கன்னா, திருவடியை என் தலையில் வைத்து நீங்கள் தீட்சை தர வேண்டும் என்பது அதனுடைய பொருள். அடியேனுடைய தீட்டுப்பட்ட அசுத்தம் பட்ட உடம்பினையும் உள்ளத்தினையும் சுத்தம் செய்ய நீங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னா தீட்சை செய்ய வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே தீட்சை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தீட்சை என்பதற்கு ஞானத்தை கொடுத்து பாசத்தை நீக்குவது என்பது ஒரு பொருள் உண்டு.
குரு தன் உயிரை, அதாவது தன் உயிர் சக்தியை சீடனுக்கு செலுத்தி அவன் உயிரை உயிர்விப்பது அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஹோமம் குண்டங்களில் விட்டு அவனை அழுக்க பூரா அதுல போட்டு அவனை சுத்தம் செய்து அதுக்கப்புறம் தீட்சை கொடுப்பது. ஆனா இந்த விநாயகர் அகவல்ல இந்த பாடலில் சொல்லப்படும் தீட்சை என்பது திருவடி தீட்சை அல்லது பாத தீட்சை என்பது மனம் ஒருமித்த உணர்வு கொண்ட நிலையில் உள்ள போது தோன்றும் இறைவன் ஆன்மாவின் தலைமேல் கரத்தையும் அவன் பாதங்களை இதயத்திலையும் பதிப்பதோடு முடிமேல், நல்லா கவனிக்கணும், தலை வேற, தலையில காலை வைக்கிறது வேற, முடிமேல் தொட்ட மாதிரி முடிமேல் தன் இரு கால்களையும் தொட்டு ஆசீர்வாதம் செய்து தீட்சை அளிப்பது திருவடி தீட்சை அல்லது பாத தீட்சை. அப்படி அந்த திருவடி தரித்த இந்த உடல், அப்படிப்பட்ட அந்த உடலில் அமைந்துள்ள அந்த ஆன்மா அடையும் இன்பம் தான் அளவில்லாததுன்னு சொல்லி அப்பொழுதுதான் மகான்கள் அப்படி பேசுவாங்க அந்த இடத்துல. அதனால தீட்சை என்பது இந்த இடத்துல அந்த அம்மா போடுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிறணும். வாடா வகைதான், வாடா வகைதான்னா வாடா அப்படின்றாலே வாட்டம் இல்லாத, மனம் வருத்தம் ஏற்படாத நிலையில் அர்த்தம். வகைன்னா அதனுடைய வகைகள். அதாவது சொல்ல போனா பிறப்பு இறப்பில் ஈடுபட்டு மனம் உடல் வருந்தும் வகையில் இல்லாமல் இருப்பதுதான் வாடா வகை. மகிழ்ந்தென கருளி, இதுல இன்பமும் மனமகிழ்ச்சியும் தருபவனாக அமைந்து அடியனுக்கு திருவருள் தந்து அருளி அப்படின்னு அர்த்தம். கோடா யுதத்தால், இந்த கோடா யுதத்தால் அப்படிங்கறத நம்ம பிரிச்சு படிக்கணும். அதாவது அந்த சொற்களை பிரிக்கணும், அர்த்தம் உள்ளதாக பிரிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க கோடா யுதத்தால் அப்படின்னா கோடாரி ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்வாங்க. அப்படி அல்ல. இங்க கோடு பிளஸ் ஆயுதத்தால், கோடுன்னா யானை தந்தம், கோடா யுதத்தால் அப்படின்னா பிரிச்சு படிக்கும் போது கோடு பிளஸ் அதனால் ஆயுதத்தால் அப்படின்னு அர்த்தம். கோடுன்னா தந்தம். தங்கள் திருக்கரத்தில் ஏந்திய தந்தம் என்னும் மெய்ஞான கருவியால் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த கருவியால் உங்களுக்கு பார்க்கலாம், ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிற சிவனுக்கும் சக்திக்கும் சூழாயுதம் சொல்லுவாங்க, முருகனுக்கு பார்த்தா வேலு, பெருமாள் பார்த்தா சக்கரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுதம். அதே மாதிரி இந்த விநாயக கடவுளுக்கு அந்த யானை தந்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த யானை தந்தத்தினுடைய தான் அவருக்கு அந்த மெய்ஞான கருவி என்ற ஆயுதம். அது அந்த ஆயுதம் எல்லா பாவங்களையும் போக்கும். அப்படிப்பட்ட ஆயுதத்தெல்லாம் அதனாலதான் என்ன பண்ண, நீங்க சில நேரம் பார்த்திருக்கலாம், மகாபாரதத்துல கூட வியாசர் சொல்ல விநாயக பெருமான் தன் தந்தங்களை ஒட்டித்து எழுதுகோளாக பயன்படுத்தினார்ங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துருவோம். அவர் ஆயுதமா பயன்படுத்துவார். அது கோடு ஆயுதத்தால், தந்தை எனும் ஆயுதத்தால், எந்திரத்தால் கொடுவினை களைந்து. கொடுவினை என்பது சாதாரணமாக சொல்லக்கூடியது கொடிய பிளஸ் வினைகள். கொடுவினை என்பது கொடிய வினைகள். இங்க கொடிய வினைகள் நம்ம எதை சொல்ல வரோம், நல்லா கவனிச்சு பாருங்க. பஞ்சமா பாதகங்கள் தானே, அதுதான் சரியானது. அதான் கொடுமையான வினைகள், நம்ம செய்யக்கூடிய பெரும் பாவங்கள், கொடிய வினை, அதான் பஞ்சமா பாதகங்கள். பஞ்சமா பாதகம் என்பதை மகரிஷி வரையறுத்திருக்கிறார். அதை பார்த்தோம்னா ரொம்ப சில நேரங்கள்ல பயமா இருக்கும் நமக்கு. சாதாரண மனுஷன், ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைய அளவு இக்காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக சில பொய்களை சொல்லுகிறோம் இல்லையா? நிறைய பொய் சொல்றோம். பொய்மையும் வாய்மை எடுத்து புறதேட்டு நன்மை பயக்கும் மணி, அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம பொய்யை அடிக்கடி சொல்லிட்டு தான் வர்றோம். ஏன்னா பிழைப்பு நடக்கணும், வாழ்க்கை ஓடணும். ஆனா அப்படிப்பட்ட பொய்யை ஒருத்தன் சொல்லிக்கொண்டே இருந்து அதே அவன் வாழ்க்கையாக மாறி விடுமானால் அந்த பொய் அவனுக்கு வழக்கம் ஆயிடும், சர்வசாதாரணமா பழக ஆரம்பிச்சிடும். அந்த பொய் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அவனை எதுல கொண்டு போய் விடும்னா களவுல கொண்டு போய் விடும், திருட்டுல கொண்டு போய் விடும். ஏன்னா திருடிட்டு தானே இல்லைன்னு சொல்லுவான், சத்தியம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். பொய் தான் அதுக்கு முன்னோடியா இருக்கும். மகரிஷி சொன்ன வார்த்தைங்க அது. பொய் என்பது களவுல கொண்டு போய் முடியும், திருட்டுல வந்துடும். அந்த பொய்யும் சர்வசாதாரணமாயி களவும் சர்வசாதாரணமா ஆயிடுச்சு அப்படின்னா சூது வந்துடும். அடுத்த வளர்ச்சி அவனுக்கு சூது. அப்படி சூது வரும்போது என்ன பண்ணுவான், அந்த அந்த பொய் சொல்லுவதற்கும் களவு செய்வதற்கும் சில சூதுகள் செய்ய வேண்டியது வந்துடும். அதுவும் பழக்கமாயிரும். இந்த 3 பொய் களவு சூதும் அவன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டால் அடுத்த நிலைக்கு எதுக்கு போவான்னு கேட்டீங்கன்னா கற்பழிப்புக்கு போயிடுவான். இன்பம் அனுபவிக்கணும் இல்லையா? பொய் சொல்லியாச்சு, அதுல இன்பம் கிடைக்குது. களவு செஞ்சாச்சு, பொருள் கிடைக்குது, அதுல இன்பம் கிடைக்குது. சூது செய்யறோம், எது எப்படி கிடைக்கணுங்கிறது அந்த சூது செய்யறோம். அடுத்தது இன்பம் அணுகிறது, கற்பழிப்பு வந்துடும்.
இந்த கற்பொழிப்புக்கு வந்து அதுலேயும் பழக்கமாகி ரொம்ப நல்ல நிலைக்கு நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்து தவறான வழிகளில் சம்பாத்தியம் பண்ணி இன்பம் அடைந்து விட்டால் கடைசி நேரம் என்ன பண்ணுவான், இதை பூரா மறைப்பதற்கு, பொய் களவு சூது கற்பழிப்பு இதை பூரா மறைப்பதற்கு, யாருக்கும் தெரியாமல் இருப்பதற்கு கொலை செய்ய துணிந்து விடுவான். அப்ப எப்படி வருது பாருங்க, முதல்ல பொய், அது வளர்ந்து களவு, அது வளர்ந்து சூது, அது வளர்ந்து கற்பழிப்பு, அதுக்கப்புறம் கொலை. கொடுவினை களைந்து, அப்ப இந்த கொடுவினை அப்படி பல விதமா எடுத்துக்கலாம். கொடு வினை என்றால் நாம் கொடுத்த வினை எடுத்துக்கலாம். உடல் எடுத்த பின் செய்த தீவினை என்னது? பிராரப்த கர்மம். நம்ம பிறந்த பின்னாடி நாம் செய்கிற வினைகள், தவறான செயல்கள், அது நம்ம கொடுத்ததுன்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், கொடுவினை என்பது வந்து நம் தாய் தந்தையர்கள் நமக்கு கொடுத்த வினை, சஞ்சீத கர்மமும் வச்சுக்கலாம். அப்படி அவங்க இந்த ரெண்டு விதமான அவ்வை பிராட்டியார்கள் சொல்றது கொடுவினை களைந்து அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த கொடுவினை என்பது இந்த எந்த விதத்திலையும் அதை நம்ம கொண்டுட்டு போகலாம், அர்த்தம் சொல்லலாம். கொடிய வினைன்னு கொண்டு போகலாம், இதற்கு நாம் கொடுத்த வினை என்று சொல்லலாம், பிராரப்த கர்மம். நம்மளுடைய தாய் தந்தையர்கள் கொடுத்த கர்மம்னு சொல்லலாம், சஞ்சீத கர்மம். இப்படிப்பட்ட இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா, இதை களைந்து எனக்கு போக்கி உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில், இதுதான் கடைசி வார்த்தை, அந்த 5வது லைன். உவட்டா அப்படின்னாலே தெவிட்டாத என்று பொருள். அதாவது கேட்க கேட்க சலிப்பு ஏற்படுத்தாதவை அப்படின்னு அர்த்தம். அந்த உவட்டா அப்படின்னால தெவிட்டாத, கேட்க கேட்க சலிப்பு ஏற்படுத்தாத அப்படிங்கிற பொருள் அதுக்கு. உபதேசம் அப்படின்னா நீங்கள் கொடுக்கின்ற, விநாயகர் பெருமானே நீ கொடுக்கின்ற அத்தனை உபதேசங்களும், எனக்கு நல்லவைகளாக கொடுக்கின்ற அத்தனை சொற்களும், அதை பூரா அடியேனின் காதுக்குள் செல்லும்படி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், நான் அவற்றை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது இதனுடைய பொருள். உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில். நீ விநாயகர் பெருமானே நீ கொடுக்கின்ற உபதேசமானது எனக்கு எப்பொழுதுமே அதை கேட்பதற்கு சலிப்பு ஏற்படவில்லை, அதை கேட்க கேட்க எனக்கு இன்பமாக தெரிகிறது. அப்படிப்பட்ட உபதேசங்களை நீ கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உபதேசங்கள் என் செவியில் நான் வாங்கி கொண்டே இருக்கின்றேன், நீ சொல்லிக் கொண்டே இரு என்பது பொருள். மொத்தமா இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த 5வது பகுதியினுடைய அந்த செயல வந்து நான் சொல்லிட்டு பொருளுக்கு போறேன், மனசுல பதியுங்க. குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடா இதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில். அதுக்கு நல்ல பொருள், கரெக்டான பொருள் பார்க்கணும்னா, விநாயகர் பெருமானே நீங்களே என்னின் குரு என்னும் வடிவம் கொண்டு இப்பூ உலகில் வாழும் அடியேனின் பாவங்களை தொடர்ந்து செய்து தீட்டு அழுக்கு அடைந்துள்ள எனது உடம்பில் அதை தீர்வதற்கு, அதிலிருந்து நான் அகழ்வதற்கு தங்களுடைய இரு கால்களையும், மலர் போன்ற பாதங்களை, கால்களை என் திருவடியில் தலையில் உங்கள் திருவடிகள் என் தலை முடியின் மேல் வைத்து தீட்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது பாத தீட்சை செய்து எனக்கு அருள் புரி, என்னை ஆட்கொள்ள வேண்டும். இதுவே நிலையான பொருள் என உணரச் செய்து இறப்பு பிறப்பு இடையே சிக்கி தவித்து அதனால் ஏற்படும் துன்பத்தால் வருந்தா வண்ணம் எனக்கு அருள் செய்ய வேண்டும். விநாயகரே இக்காரியத்தை ஆற்ற தங்கள் கொம்பு எனும் கடவாய் பள்ளினுடைய நீட்சியாக உள்ள தந்தம் எனும் ஆயுதத்தால் என் கெட்ட வினைகளை வேருடன் அறுத்தெறிய வேண்டும். அதற்கு மேலும் தீய வினைகள் என்னை அணுகாத வண்ணம் நிலையான, சலிக்காத, என்றும் கேட்டுக்கொண்டே இருக்கும்படியான மகிழ்ச்சி தரும் உபதேசங்கள் என் காதுக்குள் நீங்கள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அதன் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அருளை எனக்கு புரிய வேண்டும் விநாயகப் பெருமானே அப்படின்னு அந்த அம்மா எழுதியிருக்காங்க. இது 5வது 5 வரிகளில் வந்து இந்த அர்த்தம் இருக்கு. அப்படிப்பட்ட ஞான நூல் தான் விநாயகர் அகவல். இந்த அவளுக்கு 6வது பகுதியை விநாயகர் அவள்ல வந்து அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் என்னமோ பொருள் வேணும் செல்வம் வேணும் அதெல்லாம் கேட்கல. ஒவ்வொரு தடவையும் பேத்தினா நான் ஞானம் பெறணும், என் புலன்கள் அடங்கணும், தவம் தியானங்களில் நான் திகழ வேண்டும் என்பதே வந்து அவர்களுடைய 70 வரிகள்ல இன்னும் கிட்டத்தட்ட 45 வரிகள் இருக்கு. அந்த 45 வரிகளும் மிகவும் முக்கியமான பொன் போன்ற வரிகள்.
அதுல ஏகப்பட்ட கருத்துக்களை அவை பிராட்டியார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முக்காவாசி தவம் தியானம் இந்த உடல்நிலை என்ன அந்த திருவடியை என் முடிமேல் வைத்து ஆசீர்வாத, அதாவது என்ன சொல்லுங்க, திருவடி தீட்சை தர வேண்டும். எதனால தீட்சை தர வேண்டும்? இந்த உடல் பூரா அழுக்கு நிறைஞ்சிருக்கு, அதனால நீங்க தலைமையில வச்சாதான் இது பூரா எல்லாம் போகும். அந்த இதுதான் திறம்புது, அதுதான் உண்மையான நிலையான பொருள் என எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. வாழ்க வளமுடன்.